முறுக்கு அவல் பொரி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக இனிப்பு முறுக்கு இது எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். அரிசி மாவு, வறுத்து அரைத்த பயத்த மாவு, பொட்டுக்கடலை மாவு, சர்க்கரை பொடி, நெய், எண்ணெய். இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நானு இதுல எண்ணெய் விட்டுறேன். நான் இப்போ எண்ணெய் காயறதுக்குள்ள நானு மாவு, இப்ப நீங்க 2 கப்பு அரிசி மாவு எடுத்தீங்கன்னா 1/2 கப்பு பயத்த மாவு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 1/2 கப்பு சர்க்கரை எல்லாம் போட்டு எல்லாமே கரெக்டா இருக்கணும். போட்டுட்டு நம்ம இப்ப கலக்க போறோம். நான் இப்போ பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பயத்த மாவு நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வெறும் மாநில வறுத்துட்டு நீங்க அரைச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 2 ஸ்பூனு. சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துறேன். நெய், இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்துக்கணும். ஃபர்ஸ்ட் இப்ப இதுல தண்ணி, இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எப்படி முறுக்கு மாவு அந்த பதத்துக்கு தான் இப்ப இதை செய்யறோம். ரொம்பவும் கடகடன் தண்ணி கொட்டக்கூடாது. எப்பயுமே மாவு எப்படி பதம் வருதுன்னு பார்த்துட்டு நீங்க அப்புறம் தான் தண்ணி விடணும். மாவு நல்லா இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பிழியும் போது கஷ்டப்படாம பிழியணும். அதனால கொஞ்சம் லூசா இந்த மாவை பிசைஞ்சுக்கணும். அடுத்த சின்னது பண்ணிக்கிறேன். நான் இதுல இப்ப கடைசியா கொஞ்சம் லேசா தண்ணி தெளிச்சுக்கணும். இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்ப இந்த மாவை இந்த முறுக்கு அச்சுல இந்த மாவை இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி மாவை போட்டுட்டு இதுக்கு நீங்க தேங்காய் அச்சு இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல முள்ளு தேங்காய் சொல்லுவாங்களா அந்த அச்சு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நானு முறுக்கு புழிய போறேன். இந்த மாதிரி புழியறதுக்கு ரொம்ப ஈஸியா வரணும். இந்த சலசலப்பெல்லாம் எண்ணெயில அடங்கணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுணும். அதை இப்ப இதை நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேகணும். இது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறுக்கா இருக்கும். என்னன்னா நம்ம இதுல சர்க்கரை பொடி சேர்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். 2வது இதுல பயத்த மாவு, பொட்டுக்கடலை மாவு 2 சேர்த்துக்கனால ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு வேணுன்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதை பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. சுவையான இனிப்பு முறுக்கு தயாராயிடுச்சு. இது நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எழுதி கொடுங்க. இது எப்படி செஞ்சுட்டு உங்களுக்காக நான் சொல்றேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலியை போட்டுக்கோங்க. அதுல எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காயத்துக்குள்ள நம்ம ஒரு பவுல் எடுத்து அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, பயத்த மாவு எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு அதுலயே கொஞ்சம் நெய்யும் போட்டுட்டு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம். அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு முதல்ல நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்து அதை முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் முறுக்கு அச்சுல அதை போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதுல நல்லா புழிஞ்சி எடுத்து 2 பக்கமும் திருப்பி விட்டு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான இனிப்பு முறுக்கு உங்களுக்காக தயாராயிடுச்சு.